ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவில் புதுசாக கொடுக்கு முளைத்திருக்கும் ஒரு கொடுக்கு ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது இவர் சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னு வைங்களேன், சூவிங்கம் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன சூவிங்கம் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, யாரை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் மரியாதை கிரியாதெல்லாம் கொடுக்க மாட்டேன், சூவிங்கம் மென்னுகிட்டே தான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அலப்பறையை கொடுத்துட்டு இருக்காரு. இதனால அவர் வாங்கி கட்டிக்கிட்டது ஏராளம் நண்பர்களே. அதாவது இந்த சூவிங்கம் ஸ்டார் ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் கூட இருந்தாருங்களே, மேடையில் போயிட்டு ஒரு சின்ன பொக்கே வாங்கி என்னென்னமோ ஆர்டின்லாம் காமிச்சு வேற மாதிரி வேற லெவலில் தூங்கிட்டு வந்தாரு. ஸ்லீப்பிங் ஸ்டார் அஸ்வின். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக இவரும் அந்த வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார். இவர் எப்படி இதனால மாற்றாரு, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலங்கள் என்ன மற்றும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காரணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, அப்பா மிகப்பெரிய நடிகர், நிறைய காசு இருக்கு, அதனால தான் அந்த பையன் பண்றான் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மை என்ன அப்படி தெரியுங்களா? உண்மை என்னன்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரமோஷன். அதாவது ஒரு சில நடிகர்கள் வந்து பாசிட்டிவாகவே ஆரம்பித்து பாசிட்டிவாகவே வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெகட்டிவை பார்த்ததுக்கப்புறமா அவனோட டோட்டல் மார்க்கெட்டே காலியாகி அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு அவன் படாத பாடுபட்டு மேலே வரத்துக்குள்ள பாதி வயசு ஆகிடும் அவனுக்கு. ஸோ உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு பாசிட்டிவாக வந்த ஹீரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிளை சந்திச்சாரு. ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளரோட ஒரு குடும்ப தொடர்பில் இருந்து அது ஒரு வேற மாதிரியான சர்ச்சையிலலாம் மாட்டினார் இல்லைங்களா? அதெல்லாம் எதுக்கு இந்த விஷயத்துக்குள்ளே இழுகணும் நம்ம? இதுக்கப்புறம் அவரை பற்றி எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கூட விசாரிக்காமல் கழுவி ஊற்றுனதுக்கு அப்புறமாக அவர் மறுபடியும் ஒரு மார்க்கெட்டை பிடிப்பதற்குள்ள அவருக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அப்படி ஒரு டைப் ஆஃப் ஆட்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே பாசிட்டிவ்ஸாக வருவாங்க. மற்றும் ஒரு சில நடிகர்கள் மற்றும் சிம்பு மற்றும் தனுஷ் இவங்களெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், ஆரம்பத்தில் இவங்க பார்க்காத ட்ரோல்களே கிடையாது, இவங்க வாங்காத நெகட்டிவ் ரிவ்யூஸா நெகட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி வச்சுக்குவாங்க. எதனால சிம்பு மற்றும் தனுஷை நான் சம்மந்தம் இல்லாமல் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் இவங்க வாங்கின நெகட்டிவ் கமெண்ட்ஸை வச்சு இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் சினிமா விட்டு வெளில போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசித்தோம். ஆனால் அவங்களோட டேலண்ட்னாலையும் அவங்களோட டெடிகேஷன்னாலையும் இவங்க வந்து இந்த லெவலுக்கு ஒரு ஸ்டார் லெவலுக்கு வந்து நிற்கிறாங்க இல்லைங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் டெடிகேஷன் மற்றும் பொறுமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இவங்க பர்பஸ்ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ப்ரொபஸோடையும் வரல. ஆனால் வந்தாங்க, ஒரு சில பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுறது, இதுக்காக ஆரம்பிச்சதை பாதியிலே விட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து படங்கள் நடிச்சாங்க. நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சனால மக்கள் வந்து அவங்கள ஒரு நல்ல ஹீரோ அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்றது தான் என் பாஷையில் சொல்ல போனோம்னா நிதர்சனமான உண்மை நண்பர்களே. ஆனால் சூர்யா விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. சூர்யா அவர்கள் இப்போ கையில் எடுத்துருக்கிற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி என்ன வேணாலும் தப்பாக பேசுங்க, என்னை பற்றி நீங்கள் ட்ரோல் பண்ணுங்க, ஆனால் கண்டிப்பாக என் படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்ப்பீங்க. எதனாலனா என்னை ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சும் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து என்னை ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு யுக்தியை அவர் கையில் எடுத்துருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து எப்படி உருவானார், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகரோட மகனும் எதுவும் கிடையாது. அவர் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்து சினிமாவில் சாதிக்கணுன்ற மாதிரி உள்ள வந்தார். அவர் இயல்பாகவே உள்ள வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு மேடை நாடகமும் பண்ணாமல் நேச்சுரலாக வந்தார். அவரோட நல்ல டைமு அவருக்கு வந்து படங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சது. இவர் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இவர் வந்து ஒரு நல்ல நடிகர், அவ்வளோதான். எக்ஸலண்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர்களுக்குன்னு ஒரு டெடிகேஷன் இருக்கும். அவங்களே வந்து ஒரு படத்துக்கும் செதுக்குவாங்க, நல்ல ஸ்கிரிப்ட் எடுப்பாங்க, அந்த படத்துக்காக அவங்கள வந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்வார்கள். ஸோ இவங்க தான் வந்து நம்ம எக்ஸலண்ட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் கொண்டு போயிடலாம். ஆனால் விஜய் சேதுபதி அவர்களை வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டார் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா எந்த படத்துக்காகவும் எந்த கதைக்காகவும் அவர் உடல் ரீதியாகவும் அதுக்கப்புறம் நடிப்பு ரீதியாகவும் கொஞ்சம் பெருசாக மாற்றத்தெல்லாம் பண்ண மாட்டார் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணுவார், என் உருவத்துக்கு ஏற்ற மாதிரி என் ஆட்டிடியூடு என் நடிப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு வாங்க, நான் நடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லா படத்துலையும் விஜய் சேதுபதியாக தான் இருப்பாரே தவிர, விஜய் சேதுபதி இப்போ ஏற்பட்ட பரிமாணத்தில் இருந்தார் அப்படின்ற மாதிரி எந்த படத்துலையும் நம்ம அவர் வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நோகாமல் நோம்பு கும்பிடும் ஹீரோக்கள் வரிசையில் விஜய் சேதுபதியும் ஒருவர். ஸோ இந்த மாதிரி அவர் படிப்படியாக கொஞ்சம் நல்ல நேரம், கொஞ்சம் டைமு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்ட், ஓரளவுக்கு யதார்த்தமான நடிப்பு அப்படின்றனால விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்துட்டாருப்பா. ஸோ இந்த மாதிரி இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு மேடையில் எப்படி பேசணும், ஒரு இன்டர்வியூவில் எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாமையா இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அவரோட பையனுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்றத நம்ம கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் நண்பர்கள். அதாவது விஜய் சேதுபதி அவர்களின் மகனான சூர்யா அவர்கள் சமீபத்தில் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தோட பூஜையில் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேற அப்பா வேற அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டாரு. இது வந்து அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் இது எல்லாமே வெல் பிளான்ட். பிகாஸ் நான் போன வீடியோலே சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பிஆர் டீம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னைக்கு மக்கள் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இதன் விளைவு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஹேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்தாலும் ஒரு 20 லைக்கர்ஸ் நம்மளுக்கு வந்துருவாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட மகன் வந்து இன்னைக்கு கமெண்ட்ல பல பேர் கழுவி ஊற்றினாலும் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படத்துக்கு புக்கிங் நடந்துட்டு தானே இருக்குது. யாருமே இந்த படத்தை அவாய்ட் பண்ணல, என்னதான் பண்ணி வச்சிருக்கானே போய் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக பல பேர் ரெடி ஆயிட்டாங்க.
ஆனால் இவரோட படத்தோடய சேர்ந்து 2-3 நல்ல படங்களும் வருது. ஆனால் அந்த படங்களோட பேர் கூட நம்மளுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப நல்ல படங்கள் 2-3 வருது. ஆனால் ஃபீனிக்ஸை பற்றி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் இவர் செய்யக்கூடிய இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் தாண்டி இந்த படத்துக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு வேற லெவல்ல ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம்ப்பா. அதாவது இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்ல மொக்க படத்தை நல்ல படம்னு சொல்லி தியேட்டர்ல போய் எஃபெக்டா பயமா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இந்த முர்முரா அப்படின்ற ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணானுங்க பார்த்தீங்களா. காசை வாங்கிட்டு இந்த கோஷ்டிகளை கூப்பிட்டு இப்போ ப்ரமோஷன் பண்ணணும்னு சொல்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்காங்களாம். அதில் அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுக்குறாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட ப்ரமோஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மேடையில் மைக்கு கொடுத்தாலே ஏதாவது ஏடா கூடமா பேசி பாப்புலர் ஆயிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையில் இந்த படத்தோட பூஜையில் இவர் வாய் விட்டது இவருக்கு வந்து ஏகப்பட்ட மன உளைச்சலை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அந்த பீரியடுக்கு அப்புறமா இவர் போடக்கூடிய போஸ்ட் இவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே படம் நடிச்சானா நடுகலன்னா அப்பா கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குது அதை ஜாலியாக அனுபவிப்போமே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவர் சுத்திட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு வழியா முடிஞ்சு இந்த படம் வந்து ஆரம்பத்தில் ரிலீஸே ஆகாது, இந்த படம் பாதியிலே நின்றுடும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சாங்க. எதனாலப்பா இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி கிடையாதுல்ல, வேற யாரோ ஆமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படிங்க? இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக நம்ம யோசிச்சா நம்மளுக்கே சிரிப்பாக வரும். விஜய் சேதுபதி அவர்களோட பையனை விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாமல் யார் பண்ணுவா? விக்ரம் அவர்களோட பையனே விக்ரம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. இவங்கெல்லாம் வந்து நான் காசு போடுறேன் அப்படின்ற மாதிரி வெளில சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என் பையனோட டேலண்ட்டை பார்த்து தான் என் பையனை உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படி தெரியுமா சான்ஸ் கிடைச்சதான்? அதாவது அப்பாவோட ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு இவர் சாப்பாடு எடுத்துகிட்டு போனார் அப்பாவுக்கு. ஏன்னா அப்பா வந்து ஷூட்டிங்கில் சாப்பிட மாட்டார் பாருங்க. அப்பா வந்து எந்தெந்த ஹோட்டலில் எந்தெந்த மாதிரியான காடை பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவருக்கு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போனாங்களாம். இதையும் நாங்கள் நம்புறோம். சரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. இதையும் நாங்கள் நம்புறோம். இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த ஒரு நடிகராகட்டும் எந்த ஒரு நடிகர்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களாகட்டும் யாருமே வெயிலில் வெட்ட வெளியில் உட்கார மாட்டாங்க. சேர் போட்டு ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா நேராக கேரவன் தான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க வெளில வருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அதாவது விஜய் சேதுபதி அவரோட மகனும் வெளில தான் உட்காந்துட்டு இருந்தாங்களா. உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் அவுட் பண்ண அந்த ஸ்டண்ட் மான் யார் அவரு? இந்த படத்தோட இயக்குனர் அனலரசு அவர்கள் திடீர்னு பார்த்து உங்கள் பையன் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாரா. சொன்ன உடனே என் பையனுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, அவன் வந்து ஏற்கனவே ஒரு படம் தான் நடிச்சிருக்கான், அவனை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாரா. இதுக்கப்புறம் இல்லை இந்த படத்துக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இவரை தூக்கின்னு போயிட்டு பண்ண படம் தான் ஃபீனிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டார் கிட் உள்ள வந்துட்டா இந்த படத்தை வச்சு ப்ரமோட் பண்ணலாம், இந்த படத்தை வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நண்பர்களே. பசங்கன்னு ஒரு படம் வந்து இந்த படத்தில் நடிச்ச பசங்கள்லாம் யாரு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. கோலிசோடான்னு ஒரு படம் பயங்கர மாசா இருந்தது. இதில் நடிச்ச 4 பேரும் இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களோட டேலண்ட் வந்து வெளிப்பட்டது இல்லையா. இதுக்கெல்லாம் ஸ்டார் கிட் இதுக்கு பின்புலம் ஏதாவது தேவைப்பட்டுதா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு அவரோட மகனை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அதை நேரடியாக பண்ணா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படின்ற மாதிரி விக்ரம் பிரபு கதையாயிடும். அதனால நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ஐட்டத்தை கொடுக்கணுமே. ஸ்பெஷலாக ஐட்டத்தை கொடுத்து இவனை பற்றி பரபரப்பாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கணும். எல்லா யூடியூபை திறந்தாலும் இவனை பற்றி பேசணும், இன்க்ளூடிங் மீ அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவர் பண்ண இந்த ஆட்டிடியூடு வேலை தான் பயங்கரமான ஆட்டிடியூடு. ஸோ இந்த ஆட்டிடியூடை பார்த்து நீங்கள் இந்த பையன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா தான் நண்பர்களே. ஸோ இதுக்கு இன்னொரு ப்ரூவ் நம்ம பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ரூவ் பண்ணோம்னா சமீபத்தில் அவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா இந்த ஆடியோ லான்ச் அப்போ ரொம்ப பம்ப ஆரம்பிச்சாருங்க. அப்படியே ரொம்ப தன்னடகத்தோட பேச ஆரம்பிச்சாரு. இதுவும் பப்ளிசிட்டி தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிசிட்டி சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. உண்மையாக இந்த படத்தில் இவர் நல்லா நடிச்சிருந்தாருன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபேக் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஆட்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு அடுத்தடுத்து ஃபேக் ப்ரமோஷன் பண்ணி உங்களோட எமோஷன்ஸோட விளையாடி நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அதில் சில பேர் டேலண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, டேலண்ட் இல்லாதவங்களாம் உள்ள வந்து உங்களை கொலையாக கொல்லுவான். அதுக்கப்புறம் நீ தான் அனுபவிக்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. ஸோ கையில் பணம் இருக்குது, சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்குது, காசை கொடுத்தா எவன் வேணாலும் வந்து ரிவ்யூ பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டம் போய் கொண்டு இருக்குது நண்பர்களே. அதனால் எல்லாமே நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்து எதை சூஸ் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற டெசிஷன் நம்ம கையில் தான் இருக்குது. அவன் 1000 ப்ரமோஷன் பண்ணட்டும், எது நல்லது எது கெட்டது அப்படின்ற முடிவு நம்ம கிட்ட தான் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பசங்களை வச்சு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இனிமேல் சூர்யா அவர்களை பற்றி ஏதாவது வீடியோ வந்தால் கண்டுக்காமல் விட்டுருங்க. படத்தை போய் பாருங்கள், நல்லா இருந்தால் படம் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ நானே பண்ணுறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன், நானே பண்ணுறேன் ரிவ்யூ, சீக்கிரமாக பார்த்துட்டு பண்ணுறேன் நான். இல்லை படம் நல்லா இல்லை, இந்த பையனோட ஆக்டிங் நல்லா இல்லைனா அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம். சும்மாவே மைக்கு கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விடக்கூடாது அப்படின்றதையும் நான் வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய படங்களை வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ்னு சொல்லிட்டு ரிவ்யூவர்ஸ்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஆடியன்ஸ் போய் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, உள்ள தூங்கினாங்களான்னு தெரியல, வெளில வந்து மைக்கு பிடிச்சி நல்ல படங்களெல்லாம் கொஞ்சம் கழுவி ஊற்றி அந்த படங்களை பார்க்க விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக போய் பாருங்க. இப்படி தான் நண்பர்களே. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்கிரட்சியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.